இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பமுமே வரவு எட்டனா செலவு பத்தனா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன் அப்படி இருக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம ஃபேமிலியை பட்ஜெட் போட்டு நடத்தலை அப்படின்னா நிச்சயமாக அந்த ஃபேமிலி ஒரு நல்ல முறையில் நடக்கலைன்னு தான் அர்த்தம். ஸோ வரவு வருது, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இப்படியே தான் உங்கள் ஃபேமிலி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி எந்த யோசனையுமே இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேமிலியை நம்ம பட்ஜெட் போட்டு நடத்தாதது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போட்டதில்லை அப்படின்னா இனிமையாவது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பட்ஜெட் போட்டு ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸுங்கிறது நமக்கு வருமானம் வந்த உடனே அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா 20%லேருந்து 30% நமக்கு சேவிங்ஸ் இருக்கணும். அது போக மிச்சத்தை தான் நம்ம எக்ஸ்பென்சஸாக நம்ம எடுத்துக்கணும். டெஃபினட்டாக நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதில் 1 ரூபாவது உங்களுக்கு சேவிங்ஸ்ன்னு இருக்கணும். இதில் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 70% to 80%. இது ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். சில ஃபேமிலிக்கு வருமானம் அதிகமாக இருக்கும், ஸோ சில ஃபேமிலிக்கு கம்மியாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி தான், நம்மளோட வருமானத்துக்குள்ளே செலவு செய்ய பார்க்கணும். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தால் நம்மளால் ஃபேமிலியை ஒரு கடன் வாங்குகிற சுச்சுவேஷனுக்கு கொண்டுட்டு வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு வருமானத்தை விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு தவிர்க்க முடியல, அவ்வளோதான். நம்ம ஃபேமிலியோட 30 ரூபா இப்போ வருமானம் வருதுன்னா 40 ரூபா செலவு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேலரியை இன்கம்மை நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அதுக்காக வெளியிலேருந்து கடன் வாங்கணுங்கிற அந்த மைண்ட் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட வருமானத்தை பார்க்கணும். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேலரி 50,000லேருந்து 60,000க்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ 60,000 ஒரு ஃபேமிலியோட சேலரி இருக்குது அப்படின்னா, இன்கம் இருக்குது அப்படின்னா, அவங்க எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% to 80%. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு இது வரைக்கும் பட்ஜெட் போடல, இப்போ பட்ஜெட் போட்டிங்கன்னா 42,000லேருந்து 48,000க்குள்ளே தான் உங்களோட எல்லா தேவைகளுமே அதில் அடங்கிடணும். அதாவது நீட்ஸாக இருக்கட்டும், வான்ஸ் கூட இருக்கட்டும், நீட்ஸாக இருக்கட்டும், வான்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது லோன் போயிட்டுருக்கு, இல்லை வெளியில் எங்கேயாவது பர்சனலாக கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 70 to 80%க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வாங்குகிற 100% சேலரியும் நீங்கள் இதுக்குள்ளே இது பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது நீங்கள் இதுக்கு மேலே, அதாவது நீங்கள் 48,000 ரூபாய்க்கு மேலே இந்த செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் ஃபேமிலிக்கு வருமானம் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். 48,000 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு அடங்கியிருக்கணும். பாக்கி அமௌண்ட்டு சேவிங்ஸில் போகணும். என்னென்னா இன்றைக்கி நமக்கு வருமானம் வருது, நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ ஃப்யூச்சரை பிளான் பண்ணணும். நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான கையிருப்புங்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ லோன்லேயே பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் லோன் வாங்கலான்னா, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். நான் எல்லாருக்கும் சொல்ல வரல. லோனுங்கிறது ஹவுசிங் லோன் எடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்காக லோன் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹவுசிங் லோனுமே எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு எடுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த 2 விஷயம் மட்டும்தான் என்னை கேட்டால் லோன் நீங்கள் போகலாம். மற்றபடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு லோன் வாங்குறது, ஒரு கல்யாணத்துக்கு லோன் வாங்குறது, இதெல்லாம் என்ன கேட்டால் தேவையில்லாத செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காகலாம் நம்ம லோன் போடணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவிங்ஸுங்கிறது இந்த சேலரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு 12,000லேருந்து 18,000 வரைக்கும் இருக்கலாம். அதாவது 20%லேருந்து 30% வரைக்கும். மினிமமாக பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு சேவிங்ஸுங்கிறது இருக்கணும். அது எந்த சம்பளம் வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல. அதாவது நம்ம வருமானம் அதிகமாக நம்மளோட சேவிங்ஸ் தான் அதிகமாகணும், செலவுகள் அதிகமாகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸில் என்னென்ன மாதிரி சேவிங்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் இந்த அமௌண்ட்டுக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா, கோல்டு சிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய டிஜிகோல்டு ஆப்ஸ் வந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமாக 100 ருபீஸ்லேருந்தே நீங்கள் டெய்லி பணம் எவ்வளோ உங்கள் கையில் இருக்கோ மினிமமாக 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் அதில் போட்டுட்டு வரலாம். ஸோ அதனால் கோல்டு சிட்டுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதில் நீங்கள் சேர்ந்துக்கங்க. நிறையா தான் கட்டணும்னு தேவையில்லை. ஏதோ ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு வாங்கினாலும் நமக்கு அது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது சிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது சிட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டி, உங்களுக்கு 5 வருஷத்தில் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் 5 year ஆர்டி போடலாம்.
இல்லைங்கும்போது ஸ்கூல் ஃபீஸ்க்கு கண்டிப்பாக 1 இயருக்கு ஆர்டி எல்லாருமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தை இருந்ததுன்னா எஸ்எஸ்ஒயில் நீங்கள் பணம் போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிபிஎஃப், அதாவது 15 இயர்ஸுக்கு தான் பிபிஎஃப்புமே. இது வந்து நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் பணம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடல்லையும் நமக்கு வலிமை இருக்கும், மனசுலேயும் நமக்கு தைரியம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்யூச்சர் ரிட்டைர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு குறையும். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கை கொடுக்கறது நம்மளோட சேவிங்ஸ் தான். ஸோ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியுமே ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுவுமே மஸ்ட்டு தான். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் எப்போ யாருக்கு என்னன்னே சொல்ல முடியல, அப்படி இருக்குது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன். அதனால் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, இதுவும் அப்படி தான். அட்லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்தாவது நம்மளோட 3 மந்த்து சேலரியாவது நீங்கள் உங்கள் கையில் எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். 3 to 6 மந்த்து சேலரி உங்கள் கையில் இருக்கணும். மினிமமாக பார்த்திங்கன்னா 3 மந்த்து சேலரியாவது உங்கள் கிட்டே இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், இப்போ ஹவுசிங் லோன் நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க, இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் வருது, அடுத்த மாதம் மட்டும் உங்களுக்கு வருமானம் வரல, ஏதோ உங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்போதைக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தான் கை கொடுக்கும். ஸோ அட்லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 to 6 மந்த்து சேலரி உங்கள் கையில் டெஃபினட்டாக இருக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி கடனில் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், எமர்ஜென்சி கேஸுங்கிறது கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலிக்காக நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுதான் உங்களுக்கு கடன்லேருந்து உங்களை காப்பாற்றும். அப்புறம் பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸு, இதுவுமே அப்படி தான். நீங்கள் இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் தேவைப்படுது. ஸோ நீங்கள் உண்டியலில் பணம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்டேருந்தே நீங்கள் கடனாக அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் போய் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஒருத்தவங்க கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த மாதம் நம்ம கையில் பணம் வரும்போது நம்ம அதை திருப்பி நம்ம உண்டியலில் போட்டுடலாம். அதாவது நம்மக்கிட்டேயே நம்ம பணம் ஒரு கடனாகவே அதை எடுத்துக்கணும். வெளியில் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கினா நம்ம அடுத்த மாதம் தரோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுறோம்ல, அந்த மாதிரியே நம்மளோட சேவிங்ஸ், அதுவும் நம்ம உண்டியலில் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பணத்தை எடுத்துகிட்டு டெஃபினட்டாக அதை நீங்கள் திருப்பி அதில் வச்சிடணும், நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு வச்சிடணும். இப்போ நான் முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க கையில் நான் பணம் கொடுப்பேன். ஸோ இப்போ தான் அதை உண்டியல் சேவிங்ஸாக நான் மாற்றியிருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு பர்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நான் கொடுத்துருவேன், பணம் வந்த உடனே அந்த பசங்க கையில் கொடுத்துருவேன். ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி எனக்கு அப்போதைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் பிள்ளைங்கக்கிட்டேருந்து வாங்கிக்குவேன். திருப்பி பணம் வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு தான், வாங்கினதை நான் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த செலவுக்கே நான் போவேன். அந்த மாதிரி தான். அதனால் கண்டிப்பாக நமக்கு உண்டியல் சேவிங்ஸுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதாவது நம்ம எங்கேயுமே இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லனா கூட நீங்கள் ஒரு எமர்ஜென்சினா போய் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம உண்டியல் சேவிங்ஸுங்கும் போது நம்ம வீட்லேயே தான் இருக்கும், நம்ம எப்போ வேணுமோ எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ கடன்லேருந்து விடுபடணும், ஏற்கனவே கடனாக இருக்குது அப்படிங்கிறவங்க எப்படி அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் தான் இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே நான் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லலை. ஸோ கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஓகே, கடனில் இருக்கீங்கும் போது இந்த செலவுகள்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸு, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எப்போயாவது போவாங்க. ஸோ இப்போ மொபைல்லையே நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எப்பப்பெல்லாம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் வருதோ வாங்கிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈட்டிங் அவுட்டு, வெளியில் ஹோட்டல் போய் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, நம்ம ஃபேமிலியோடு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கடன் இருக்கும் போது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது, இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதை கட் பண்ணிங்கனாலே நிறைய பணம் உங்களுக்கு அதிலே மிச்சமாகிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், அதாவது நீங்கள் வீக்கெண்ட்லேயோ மந்த் எண்ட்லேயோ ஃபேமிலியாக போய் வெளியில் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மூவிஸ் போவீங்க, அந்த மாதிரி செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும்போது அதையும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கடன்லேருந்து வெளில வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான திங்ஸ் வாங்குறது, அதாவது காஸ்ட்லி மொபைல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்மளை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க வச்சுருக்காங்க ஐஃபோனுங்கிறதுனால நம்மளும் நம்ம ஐஃபோன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கடன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த கடன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக
வெளியில் வந்துடலாம். ஸோ நம்ம கடன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதோ தேவைகள் இருக்குன்னா நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ கடன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது தப்பில்லை. ஸோ என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய தேவைகள் அப்படின்னாக்கா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்காக பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே நம்மளோட ஆசைகளுக்காக நம்ம செய்கிற செலவுகள் தான். ஸோ அதை கொஞ்ச நாளைக்கு நம்ம செய்யாமல் இருக்கிறது எதுவுமே தப்பில்லை. நம்ம ஃபேமிலிக்காக தான் இதுவுமே நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய கடன்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு அடைஞ்சிரும். ஒரு ஃபேமிலியை பட்ஜெட் போட்டு நம்ம ரன் பண்ணுறதுனால எவ்வளோலாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.